ஹரே கிருஷ்ணா. வருகின்ற 27ஆம் தேதி ஆம்லோக்கி ஏகாதசி. ஆம்லோக்கி ஏகாதசி என்று சொன்னால் நெல்லிக்காய்க்கு தனி சிறப்பு. அது பகவானுடைய அம்சமாக சொல்லப்படுகிறது. பகவான் விஷ்ணுவானவர் ஜீவாத்மாக்களை எல்லாம் விடுதலை செய்வதை பற்றி அவர் யோசிக்கும் பொழுது அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. அந்த கண்ணீர் தான் ஆம்லோக்கி, அதாவது நெல்லிக்கனியாக, நெல்லி மரமாக மாறியதாக சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆம்லோக்கி ஏகாதசியினுடைய மகத்துவத்தை மிகப்பெரிய ராஜாவாக இருக்கக்கூடிய மாந்தாத்தா வசிஷ்ட முனிவரிடம் கேட்கிறார். இந்த ஜீவாத்மாக்கள் செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் போக்கி அவர்களை விமோசனம் அடைவதற்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் என்று மாந்தாத்தா ராஜா மாந்தாத்தா வசிஷ்ட முனிவரிடம் கேட்கிறார். அப்போ வசிஷ்ட முனிவர் இந்த ஆம்லோக்கி ஏகாதசியினுடைய முழு விவரங்களையும் சொல்லுகிறார். அதாவது பிப்ரவரி மாதம் பால்குனி மாதம் கிருஷ்ண பட்சத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசியை யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் முழுவதும் நீக்கப்பட்டு அவர்கள் 1000 பசு தானம் பண்ணின பலனை அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏகாதசி தினத்தன்று அந்த ஏகாதசி மகாத்மியத்தை பற்றி கேட்பதாலும் அதை மற்றவர்கள் நாமளும் கடைபிடித்து மற்றவர்களை கடைபிடிக்க வைப்பதாலும் நம்முடைய பாவங்கள் நீங்கி பூரண புண்ணியத்தை அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே ராஜா மாந்தாத்தா வசிஷ்ட முனிவரிடம் கேட்கிறார். அப்போ வசிஷ்ட முனிவர் சொல்லுகிறார், ஒரு சமயம் வேதேசா என்ற ஒரு மிகப்பெரிய நகரம் இருந்தது. அந்த நகரத்திலே சைத்ரத் என்ற ராஜா ஆட்சி பண்ணி கொண்டிருந்தார். அந்த ராஜா மிகவும் தார்மீகமான ராஜா. அங்கே இருக்கக்கூடிய 4 வர்ணத்தார்களையும் பக்தியிலே அவர்களை ஈடுபட செய்தார். அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் விஷ்ணு பக்தர்களாக ஆக்கி வைத்திருந்தார். அந்த ராஜாவானவர் ஒவ்வொரு ஏகாதசியும் தன்னுடைய நாட்டு மக்களை கடைபிடிக்க செய்தார். அந்த அடிப்படையிலே, அதாவது பகவத்கீதையிலே பகவான் சொல்லுகிறார், எத் ஆத்ரேசி சிரஷ்டா தத் ஏவோதரஜனா அப்படிங்கிற சுலோகத்து மூலமாக ராஜா எதையெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ அதே மாதிரி பிரஜாவும் அதை கடைபிடிப்பார்கள். எப்படி தலைவன் எந்த வழியில் இருக்கிறானோ அந்த வழியிலும் மக்களும் அவ்வழியில் செல்வார்கள் என்று சொல்கிற பிரகாரம் அந்த ராஜாவானவர் எல்லோரையும் விஷ்ணு பக்தராக ஆக்கி வைத்திருந்தார். அதனால் எல்லோரும் விஷ்ணு பக்தியிலேயே திளைத்திருந்தார்கள். அப்போ அந்த ராஜா என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய மக்களை எல்லாம் அழைத்து வருகின்ற இந்த ஆம்லோக்கி ஏகாதசியை அந்த நெல்லிக்கனி மரத்தடியிலே அந்த நெல்லி மரத்துக்கு பூஜை செய்து அந்த ஏகாதசியை கடைபிடிப்பதற்கான எல்லா வழிபாட்டு முறைகளையும் ஏற்பாடு செய்து விசேஷமாக மக்கள் எல்லோரையும் கூட்டி ஒரு இடத்துல அதற்கு பூஜை நடந்து அந்த ஏகாதசி தினத்தன்று அந்த மகாத்மிய கதைகளை எல்லாம் கதையை சொல்லி அவர்களை பகல் பூராம் விரதம் இருந்து இரவு கண் விழித்து அந்த ஏகாதசியை மக்களோடு மக்களாக ராஜா அந்த ஏகாதசியை கடைபிடித்து கொண்டிருந்தார். அப்படி கடைபிடிக்கும் காலத்தில் அந்த சமயத்தில் ஒரு வேடுவன் ஒருவன் வேட்டைக்கு சென்று விட்டு அவனுக்கு அன்றைய தினம் வேட்டையாடுவதில் ஒன்றும் கிடைக்காமல் பசி தாகத்தோடு அந்த ராஜா ஏற்பாடு செய்திருந்த அந்த ஆம்லோக்கி ஏகாதசிய தினத்தன்று மக்களோடு மக்களாக அந்த வேடுவன் ஒரு
மூலையிலே உட்கார்ந்து அந்த ஆமலோகி ஏகாதசியினுடைய கதைகளை, அந்த மகாத்மியத்தை அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். ஆனால் அவன் முதல் நாளிலிருந்து அவன் சாப்பிடவில்லை. பசியோடு அன்றைய தினம் முழுக்க சாப்பிடாமல் அந்த இரவும் கண் விழித்து மக்களோடு மக்களாக அந்த ஆமலோகி ஏகாதசியினுடைய மகாத்மியத்தை கேட்டான். கேட்டு முடித்தவுடன் அந்த ஏகாதசி முடிவடைந்தது. அதற்கு பிற்பாடு அந்த வேடுவனானவன் அந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறான். கொஞ்ச நாளிலே அவன் இயற்கையாக மரணம் அடைந்து விடுகிறான். மரணம் அடைந்தவுடன் அவன் ஏனென்றால் நிறைய மிருகவதை செய்து, மிருகத்தை எல்லாம் வதை பண்ணி அவன் நிறைய பாவங்கள் செய்ததுனால அவன் உண்மையாக பார்க்க வேண்டுமானால் அவன் நரகலோகத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும். ஆனால் அவனுக்கு நரகவாசம்தான் அவனுக்கு ஏற்பாடு செய்தது. அவன் தெரிந்தோ தெரியாமலோ இந்த ஆமலோகி ஏகாதசி தினத்தன்று அவன் ராஜாவால் ஏற்பாடு செய்த அந்த ஏகாதசி தினத்தன்று அவன் அந்த கதைகளை கேட்டு அந்த ஏகாதசியை கடைபிடித்ததனால் அவனுக்கு இறந்த பிற்பாடு நரக வாசனம் கொடுப்பதற்கு பதிலாக அவன் இன்னொரு தேசத்தில் ஒரு ராஜாவுக்கு மகனாக பிறக்க அவனுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதாவது வித்ருரத் என்ற ராஜாவுடைய மகனாக பாசுரத் அப்படிங்கிற ராஜாவாக அவன் மறுபடியும் பிறந்து அந்த பாசுரத் ராஜாவாக அவன் திகழ்ந்தான். மிக தார்மீக ராஜாவாக இருந்து நாட்டை நல்லாட்சி பண்ணி கொண்டு வந்திருந்தான். அப்படி இருக்கக்கூடிய ராஜாவானவன் ஒரு சமயம் அவனுடைய ராஜ்யத்திலே அவன் வேட்டைக்காக சென்றிருந்தான், காட்டை நோக்கி. அப்போ வேட்டையாடும் பொழுது அங்கு வேட்டையாடி சென்றவன் அந்த வனப்பகுதியிலே அவன் சென்று திக்கு தெரியாமல், வந்த வழி தெரியாமல் அவன் காட்டுக்குள்ளே ஒரு இடத்திலே மயங்கி போய் இருந்தான். எந்த வழியில் வந்தோம், எப்படி போக வேண்டும் என்ற அவனுக்கு வழி தெரியவில்லை. அதோடு அந்த குழப்பத்திலே அவன் ஒரு மரத்தடியிலே படுத்திருந்தான். அப்போ படுத்திருக்கும் பொழுது அந்த காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய காட்டுவாசிகள் எல்லாம் அவனை பார்க்கிறார்கள். இவன் இந்த தேசத்துடைய ராஜா, இவன் நம்மளுடைய வேட்டையாடும் தொழிலை இவன் நமக்கு கிடைக்க விடாமல் இவன் வேட்டையாடுகிறான். ஆகவே இவனை வேட்டையாடி இவனை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காட்டுவாசிகள் எல்லாம் இந்த ராஜாவை கொல்வதற்கு எல்லோரும் ஆயுதம் ஏந்தி வேகமாக அவனை கொல்ல வந்தார்கள். எல்லோரும் ஆயுதத்தை எடுத்து அவனை கொல்வதற்கு தயாரான பொழுது அவர்கள் எய்த அம்புகள் எல்லாம் அந்த ராஜாவை நோக்கி அம்பு எய்தார்கள். அந்த அம்புகள் எல்லாம் அந்த ராஜாவை பக்கத்தில் போய் அந்த ராஜாவுடைய மேலே அம்புகளாக பாயாமல் அவனை சுற்றி அந்த அம்புகள் எல்லாம் பூமாலையாக விழுந்தன. பூமாலையாக விழுந்ததை அந்த ராஜா கவனிக்கிறான். இந்த காட்டுவாசிகள்லாம் நம்மளை தாக்க முயற்சிக்கிறார்கள், அம்புகளை ஏவுகிறார்கள். ஆனால் அவர்கள் எய்தும் அம்புகள் எல்லாம் நமக்கு பூமாலையாக விழுகிறது. இது என்ன ஒரு அதிசயமாக இருக்கிறது. யார் என்னுடைய எதிரிகளை யார் தடுத்து இந்த மாதிரி மாற்றச் செய்கிறார் என்று ஆச்சரியத்தோடு அவன் பார்த்தான். அப்பொழுது மேலே அசரீர் வாக்கு பலித்தது. அது சொன்னது, ஏ ராஜன், உன்னுடைய எதிரிகள் எல்லாம் பகவான் விஷ்ணுவானவர் தடுத்து நிறுத்தி பூமாலையாக மாற்றியிருக்கிறார். ஏனென்றால் பகவான் விஷ்ணுவுக்காக நீ ஆமலோகி ஏகாதசியை கடைப்பிடித்ததனால் உனக்கு இவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைத்தது. ஆகவே நீ மறுபடியும் சென்று ராஜ்யத்தை திறன்பட மக்களை தார்மீக வழியிலே வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி அந்த அசரீர் வாக்கு சொல்லி மறைந்தது. அதுக்கு பிற்பாடு அந்த ராஜாவானவர் தன்னுடைய நாட்டுக்கு சென்று மறுபடியும் பகவானுடைய வைஷ்ணவ விதி பிரகாரம் அந்த நாட்டை ஆண்டு வந்தார். ஆக இந்த ஆமலோகி ஏகாதசி விரதத்தினுடைய பலன் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால்,
தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஆம்லோகி ஏகாதசியை யாரெல்லாம் கடைப்பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு பகவான் விஷ்ணுவுடைய பூரண ஆசீர்வாதமும் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் செய்த பாவங்களும் கழுவப்பெற்று அவர்கள் மிகவும் உயர்ந்த நிலையை அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஏகாதசியானது 27ஆம் தேதி 12 மணிக்கு மேலே ஆரம்பித்து அது 7 மணி அளவிலே அது முடிவடைகிறது. 28ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு இந்த விரதம் முடிந்து 7 மணி டு 9:30 வரையும் இந்த விரதம் பாரண சமயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சிரத்தையோடு இந்த ஏகாதசியை நாம் கடைபிடித்தோமானால் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் கழுவப்பெற்று எப்படி வேடுவனானவன் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஆம்லோகி ஏகாதசியை கடைபிடித்ததனால் அவன் மிகப்பெரிய ராஜாவுடைய மகனாக பிறப்பதற்கு வாய்ப்பு கிடைத்து ராஜாவாக மாறியிருக்கிறான். ஆகவே நாமளும் இந்த ஏகாதசியை கடைபிடித்து வைகுண்ட பிராப்தி அடைவோம் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஹரே கிருஷ்ணா.